சாத்தான்குளத்துல தந்தை மகன் கொலை செய்யப்பட்ட வழக்குல பாத்தீங்கன்னா காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் அப்ரூவராக மாற எதிர்ப்பும் தெரிவிச்சிருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்துல 2020ஆம் ஆண்டு தந்தை மகன் ஜெயராஜ் மற்றும் பென்னிக்ஸ் ஆகியோர் காவல் நிலைய விசாரணையில உயிரிழந்த சம்பவம் தொடர்பான வழக்கு மதுரை நீதிமன்றத்துல நடந்து வருது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் அப்ரூவராக மாற அனுமதி கோரிய மனுவை நீதிமன்றம் ஜூலை 28ஆம் தேதிக்கு ஒத்திவைச்சிருக்கு. சிபிஐ மற்றும் ஜெயராஜ் பெனிக்ஸ் குடும்பத்தினர் ஸ்ரீதர் அப்ரூவராக மாறுவதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. சாத்தான்குளத்தை சேர்ந்த ஜெயராஜ் மற்றும் பென்னிக்ஸ் ஆகிய 2 வியாபாரிகள் 2020 ஜூன் 19ஆம் தேதி பாத்தீங்கன்னா காவல்துறையினரால் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்காங்க. விசாரணையின் போது காவல்துறையினர் தாக்கியதுல இருவரும் உயிரிழந்திருக்காங்க. இந்த வழக்குல சாத்தான்குளம் காவல் நிலைய ஆய்வாளர் ஸ்ரீதர், உதவி ஆய்வாளர்கள் பாலகிருஷ்ணன், ரகு கணேஷ், தலைமை காவலர் முருகன், காவலர் முத்துராஜா, செல்லதுரை, தாமஸ், பிரான்சிஸ், வெயில்முத்து ஆகிய 9 பேர் மீது சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. மொத்தம் பாத்தீங்கன்னா 2427 பக்கங்களை கொண்ட 2 குற்றப்பத்திரிகைகள் தாக்கலும் செய்யப்பட்டிருக்கு. இந்த கொலை வழக்கு கடந்த 4 வருடங்களாக மதுரை மாவட்ட 1வது கூடுதல் நீதிமன்றத்துல நடைபெற்று வருது. சாட்சிகள் விசாரிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில பணி நீக்கம் செய்யப்பட்ட காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் தான் அப்ரூவராக மாற அனுமதி கேட்டு நீதிமன்றத்துல மனுவும் தாக்கல் செய்திருக்காரு. ஸ்ரீதர் தனது மனுவில், நான் அப்ரூவராக மாற விரும்புகிறேன். என்னை தவிர்த்து மற்ற காவலர்கள் செய்த அனைத்து செயல்களையும் உண்மைகளையும் நீதிமன்றத்தில் கூற விரும்புகிறேன். எனது மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு தந்தையும் மகனையும் இழந்த குடும்பத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் என விரும்புகிறேன். இந்த வழக்கில் அப்ரூவராக மாறி அரசு தரப்பு சாட்சியாக மாற விரும்புகிறேன் என்றும் குறிப்பிட்டிருக்காரு. மேலும் தன்னை மன்னித்து விடுதலை வழங்கினால் அப்ரூவராக மாறி நடந்த உண்மைகள் கூற தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவிச்சிருக்காரு. அதாவது தான் குற்றவாளி இல்லை என்று மற்றவர்கள் செய்ததை சொல்ல தயாராக இருப்பதாகவும் கூறியிருக்காரு. ஸ்ரீதர் மனு தாக்கல் செய்த மனுவுக்கு சிபிஐ பதிலளிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. இந்த வழக்கு மதுரை மாவட்ட 1வது கூடுதல் நீதிமன்றத்தில் நீதிபதி முத்துக்குமரன் முன்பு விசாரணைக்கு வந்திருக்கு. ஸ்ரீதர் மதுரை மத்திய சிறையிலிருந்து நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டாரு. ஸ்ரீதர் அப்ரூவராக மாறுவதற்கு ஜெயராஜ், பெனிக்ஸ் குடும்ப உறுப்பினர் செல்வராணி மற்றும் சிபிஐ தரப்பு கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இதையடுத்து தந்தை மகன் கொலை வழக்கு மற்றும் ஸ்ரீதர் அப்ரூவராக கோரிய மனுக்கள் மீதான விசாரணையை ஜூலை 28ஆம் தேதிக்கு ஒத்திவைச்சிருக்காங்க நீதிபதி. அப்ரூவர் என்றால் குற்றத்தில் சம்பந்தப்பட்ட ஒருவர் குற்றத்தை பற்றி முழுமையாக நீதிமன்றத்தில் தெரிவித்துவிட்டு வழக்கிலிருந்து விடுதலையாகலாம். ஆனால் இந்த வழக்கு சிபிஐ மற்றும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் ஸ்ரீதர் அப்ரூவராக மாறுவதற்கு எதிர்ப்பும் தெரிவிச்சிருக்காங்க. இதனால ஸ்ரீதர் அப்ரூவராக மாறுவாரா என்பது குறித்து ஜூலை 28ஆம் தேதி தான் தகவலும் வெளியாகும். 28ஆம் தேதி என்ன நடக்க போகுதுன்றது முழுமையான தகவல் விரைவில் வெளியாகும். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பயனுள்ளதாக இருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க.